அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 32வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஃபலா தஹ்தஅன பில் கௌலி, பெண்களாகிய நீங்கள் அந்நிய ஆண்களிடத்துல குலைந்து பேசாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல குற்ற சம்பவங்கள்ல மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது அந்த பெண்கள் குலைந்து பேசக்கூடிய தன்மையினாலதான். ஏன்னா சில ஆய்வறிக்கைகள் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, பெண்கள் நாசப்படுத்தப்படுவது, பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதெல்லாம் அவர்கள் யாரோடு நெருங்கி பழகுகிறார்களோ, நட்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களால் தான் பெரும்பாலான குற்ற சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பெண்களாகிய நீங்கள் அந்நிய ஆண்களிடத்துல குலைந்து பேசாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சபலப்படுவான், அவன் ஆசைப்படுவான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஏனால் இன்றைக்கு ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் மாணவிக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை நம்ம பார்க்கிறோம். வேலை செய்யக்கூடிய அலுவல்களில், பழகக்கூடிய இடங்கள்ல, பல இடங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணம் பெண்கள் அந்நிய ஆண்கள் இடத்துல குலைந்து பேசுவதின் வாயிலாகத்தான் இந்த குற்ற சம்பவங்களுக்கு வழிவகுக்கிறது. குர்ஆன் பெண்களுக்கான ஒரு சட்டமாக சொல்லுகிறது, நீங்கள் அந்நிய ஆண்கள் இடத்துல அது என்ன தேவையோ அதை மாத்திரம் பேச வேண்டுமே தவிர குலைந்து பேசினால் கண்டிப்பாக உள்ளத்திலே நோய் உள்ளவன் சபலப்படுவான். அதனால் இந்த குற்ற சம்பவங்கள் ஏற்படும் என்பதை திருக்குர்ஆன் பெண்களுக்கான பாதுகாப்பாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த சட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கிறது.